ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க இல்லையா? எஸ், வெல்கம் டு அவர் சேனல் களிப்பூட்டும் கணிதம். ஓகே கண்ணா, நாம் இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் நியூ சிலபஸ் செகண்ட் டேர்மில் மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 மெஷர்மெண்ட்ஸில் ஆல்ரெடி நாம் எக்ஸைஸ் 2.1ல் பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் பார்த்துருக்கோம் இல்லைங்களா, சர்க்கம்ஃபரன்ஸ் பார்த்துருக்கோம் இல்லைங்களா. இப்போ நாம் இந்த எக்ஸைஸ் 2.2 எதை பற்றி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஏரியா ஆஃப் த சர்க்கிள், அதாவது வட்டத்தின் பரப்பளவு. ஒரு வட்டம் இருக்குன்னா அதோட பரப்பளவு. ஓகேங்களா, நமக்கு ஆல்ரெடி பெரிமீட்டர் தெரியும், அதுக்கு ஃபார்முலா 2πr நம்ம பார்த்துருக்கோம், πdன்னு பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஆர்ன்றது ரேடியஸ் ஆரம், டின்றது வந்து டயமீட்டர் விட்டம், இது எல்லாமே நமக்கு தெரியும் இல்லைங்களா. சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது வட்டத்தோட சுற்றளவு இல்லைங்களா. ஸோ இன்றைக்கி நமக்கு தெரிய வேண்டிய ஃபார்முலா ஏரியா ஆஃப் த சர்க்கிள், அதாவது வட்டத்தின் பரப்பளவு. அப்படின்னா வாட் இஸ் த ஃபார்முலா? இட்ஸ் நத்திங் பட் πr². ஓகேங்களா, பைக்கு நமக்கு வேல்யூ தெரியும் 22/7 அல்லது 3.14. அது அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனை பொறுத்து இல்லை, நம்ம வாட்டுக்கு எப்பவுமே 22/7 போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ π × r² அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆரம் இன்ட்டு ஆரம்னு அர்த்தம். ஓகேங்களா, ஆரை 2 டைம்ஸ் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும் வித் பை. ஓகேவா, ஸோ தமிழில் πr² ஸ்கொயர் யூனிட்ஸ், இதை கண்டிப்பாக நீங்கள் போடணும், இல்லைனா உங்களுக்கு மார்க்கே போட மாட்டாங்க. πr² ஸ்கொயர் யூனிட்ஸ், இந்த ஃபார்முலாவே நீங்கள் கண்டிப்பாக எழுதுவீங்க. இதே தமிழ் எழுதுகிற மாதிரி இருந்தால் πr² சதுர அலகுகள் அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா, ஓகே. இப்போ நம்ம எக்ஸைஸ் சம்ஸ்க்கு போகலாம். எக்ஸைஸ் 2.2ல ஃபர்ஸ்ட் சம், find the area of the dining table whose diameter is 105 cm. டைனிங் டேபிள் தெரியும் இல்லைங்களா, நம்மள உட்காந்து சாப்பிட்ற டேபிள் வந்து இங்கே வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சர்க்கிளாக இருக்கும் போல். ஒவ்வொரு மாதிரி எப்பவுமே மேக்ஸிமம் ரெக்டாங்கிளாகவும் இருக்கும், பட் சர்க்கிளாகவும் இருக்கும் இல்லைங்களா. இந்த டைனிங் டேபிள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சர்க்கிளாக வட்டமாக இருக்குது. அதோட டயமீட்டர் கொடுத்துட்டாங்க, ஏரியா கேட்டிருக்காங்க. டயமீட்டர் நமக்கு தெரியும், என்னன்னு தெரியும், இட் இஸ் நத்திங் பட் d is equal to 105 cm. ஆக்சுவலாக நமக்கு ஃபார்முலா அப்படி என்ன வேணும், ஆர் தானுங்களே வேணும். அதனால் அப்போ ஆருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், d/2 இல்லைங்களா. அப்போ 105/2 அப்படின்னு போடலாம். இது ஆக்சுவலாக டெசிமலில் வரும், அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா அப்படி நம்ம 105 கூட வச்சுக்கலாம். ஐ மீன் 105/2 அப்படின்னு வச்சுக்கலாம். ஆறுன்ற இடத்துல 105/2ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, அப்போது we have to find area of the circle. You just write the formula. Area of the circle is equal to πr² ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேங்களா, அப்போ பைன்ற இடத்துல 22/7 இன்ட்டு ஆறுன்ற இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் 105/2. இதை நான் ஏன் அப்படியே வச்சுக்கிட்டேன்னு தெரியுதா உங்களுக்கு, ஏன்னா இதெல்லாமே ப்ராடக்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் by2 போட்டேன்னும் போது கண்டிப்பாக டெசிமலில் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ அப்படி வந்தால் நம்ம டிவைட் பண்ணுறது மல்டிப்ளை பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்றனால நான் அப்படியே என்ன பண்ணுறேன் 105/2 அப்படின்னே வைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்கள், இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ பண்ணிடலாம். ஓகேவா, இதையும் கேன்சல் பண்ணால் இங்கே என்ன வரும் 11 வரும் இல்லைங்களா. அதே மாதிரி இந்த 7ஐயும் 105ஐயும் கேன்சல் பண்ணால் 1 and then 5. ஓகேவா, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், வேறு எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணிவிட்டு 2ஆல் மட்டும் டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்போது 11 × 15 × 105/2. ஓகேவா, இப்போ வேணால் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 2ஐயும் இந்த 11ஐயும் அடிச்சுக்கலாம். அப்போ என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 5.5 வரும். அப்போ நம்ம 5.5 × 15 × 105 வந்து என்ன பண்ண போகிறோம், ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இந்த மூணையும் நாம் வந்து மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா 8662.5ன்னு வருது. ஓகேங்களா, அப்போது ஆக்சுவலாக வந்து இது வந்து என்னது ஏரியா ஆஃப் த டைனிங் டேபிளுங்களா. அப்போது ஏரியா ஆஃப் த டைனிங் டேபிள் இஸ் ஈக்குவல் டு 8662.5. இங்கே யூனிட்ஸ் வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு போடலாம், அல்லது இன்னொரு வேளை 8662.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போடலாம். ஓகேங்களா, ஒன்றா ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு போடலாம், அப்படி இல்லது சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு போடலாம். ஓகேங்களா, this is the answer of this given sum. ஓகேவா, we will see the second sum given in the book. Calculate the area of the shot put circle whose diameter is 2.135 meters. சரிங்களா, ஒரு சில புக்ஸில் வந்து இந்த டயமீட்டர்ன்ற இடத்துல ரேடியஸ்னு கொடுத்துருந்தா அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இட் இஸ் நாட் ரேடியஸ், இது டயமீட்டர். ஓகேவா, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல கொடுத்துருக்கிறது எழுதுவோம் இல்லையா, அப்போ எழுதிக்கலாம் diameter of the ஷார்ட் புட் சர்க்கிள். ஷார்ட் புட் சர்க்கிள்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த குண்டெறிதல் அப்படின்னு சொல்லி நீங்கள் விளையாண்டுருப்பீங்க இல்லையா, அது எப்படி இருக்கும், அந்த பால் ரொம்ப குண்டாக இருக்கும்ல, சர்க்கிளாக இருக்கும்ல, அதோட டயமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க, ஏரியா கேட்டிருக்காங்க. சரிங்களா,
தமிழ் புக்கில் அதாங்க கொடுத்துருக்காங்க. 2.135 மீட்டர் விட்டமுள்ள குண்டியதழ் வளையத்தின் பரப்பளவை கணக்கிடுக. ஓகேங்களா? அப்போ டயமீட்டர் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 2.135 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும் டயமீட்டர் கொடுத்தா என்ன பண்ணணும், we have to find the radius. நோ, அப்போ r is equal to, r means radius is equal to d by 2, therefore 2.135 by 2. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இங்கேயே டிவைட் பண்ணிடுவோமா, இங்கேயே டிவைட் பண்ணால் இங்கே என்ன வரும், 1 பாயிண்ட், இங்கே 0 and then 6 and then இங்க 7 5 வருது. ஓகேங்களா? நம்ம டிவைட் பண்ணா 1.60675 வருது. அப்படி இல்லைனா 2.135 by 2 அப்படின்னு கூட நீங்க வச்சுக்கலாம். ஓகேவா? இட்ஸ் யுவர் சாய்ஸ். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்முலா எழுதணும் இல்லையா, ஏரியா ஆஃப் த சர்க்கிள், அதாவது வட்டத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா என்னது, பை ஆர் ஸ்கொயர், ஸ்கொயர் யூனிட்ஸுங்களா. அப்போ பைன்ற இடத்துல 22/7 போடலாம். ஓகேவா? அடுத்தது ஸோ ஆறுன்ற இடத்துல 1.0675 இன்ட்டு 1.0675 இப்படியும் போடலாம், அல்லது நீங்கள் 2.135 by 2 அப்படின்னும் போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்மளால் 7 கேன்சல் பண்ண முடியும்னா கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இங்கே என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 1 பாயிண்ட், சாரி இங்கே 0 பாயிண்ட் தான் வரும், 0 பாயிண்ட், இங்கே 1 and then இங்கே 3னா 5 and then 1னா 2 and then 5. ஓகேங்களா? அப்போ நம்ம இப்போ ப்ராடக்ட் பண்ண போகிறது 22 இன்ட்டு 0.1525 இன்ட்டு 1.0675. சரிங்களா? இது எல்லாத்தையும் நீங்கள் ப்ராடக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா இது டெசிமலில் நிறைய போயிட்டே இருக்குது, 3.5814ன்னு போகுது. சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 டெசிமலில் முடிச்சுக்கலாம். அப்படின்னா 3.581 மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? நம்ம என்ன போடணும், மீட்டர் ஸ்கொயர்னு போடணும். இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே மீட்டர் ஸ்கொயர்னு கண்டிப்பாக போடணும் நீங்கள். ஓகேவா? ஸோ அப்ராக்சிமேட்டாக இப்போ ஏரியா ஆஃப் த ஷார்ட் புட் சர்க்கிள். ஓகேங்களா? அதுக்குரிய ஆன்சர் என்ன கிடச்சிது, 3.581 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஓகே. See the third sum given in the book. See the third sum given in the book. They are given a sprinkler placed at the center of a flower garden sprays water covering a circular area. If the area watered is 1386 centimeters square, find its radius and diameter. ஓகேங்களா? அதாவது ஒரு பூந்தோட்டம் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் போயிருக்கீங்கன்னா தெரியும்ல, இப்போ நீங்கள் பார்க்கெலாம் போனீங்கன்னா சென்டரில் வந்து அப்படியே ஒரு பைப் மாதிரி இருக்கும், சுற்றிலும் சர்க்கிளாக வந்து அப்படியே தண்ணி அழகாக விழுந்துட்டு இருக்கும் இல்லைங்களா, வட்டமாக தண்ணி போயிட்டு இருக்கும் இல்லையா, அழகாக பார்க்கிலலாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வட்டமாக வந்து அந்த நீர் தெளிப்பான்லேருந்து தண்ணி போயிட்டுருக்கு. அந்த ஏரியா என்ன, அந்த நீர் தெளிக்கப்பட்ட பகுதியோட பரப்பளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1386 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டு அதோட ஆரமும் விட்டமும் கேட்டிருக்காங்க. அதனால தான் ஃபைன் ரேடியஸ் அண்ட் டயமீட்டர்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், கொடுத்துருக்கிறதெல்லாம் எழுதிக்கலாமா. வாட் தே ஹாவ் கிவன் இட் இஸ் ஏரியா ஆஃப் த, ஸோ ஏரியா ஆஃப் த ஸோ ஏரியா ஆஃப் த வாட்டர்ட் பார்ட் இல்லைங்களா, வாட்டர்ட் ஆக்சுவலாக அது சர்க்குலர் பார்ட் இல்லைங்களா, சர்க்குலர் பிளேஸ்னு வச்சுக்கலாம், என்ன வேணால் போட்டுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருக்காங்க, 1386 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதே தமிழ் புக்கில் அழகாக கொடுத்துருக்காங்க நீர் தெளிக்கப்பட்ட பகுதியின் பரப்பளவு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம எழுதிட்டோமா. ஆக்சுவலாக வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரேடியஸும் டயமீட்டரும், ஆரம் விட்டம். ஓகேவா? ஸோ நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா என்ன, we know that pi r ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸுங்களா. அப்போது pi r ஸ்கொயர்ன்ற இடத்துல என்ன இருக்குது, 1386 இருக்குது இல்லைங்களா. அப்போது இந்த இடத்துல pi r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1386. ஓகேவா? அப்போது பையன்ற இடத்துல என்ன போடுவீங்க, 22/7. r நமக்கு தெரியாது இல்லையா, r தெரியாது, r ஸ்கொயர் தெரியாது, 1386. இங்கே சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்குது, இதை நம்ம அப்புறமா கூட போட்டுக்கலாம். அப்போ ஆர் ஸ்கொயரை மட்டும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இந்த பக்கம் 22/7 இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு மாறுது அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அப்படியே வந்து ரெசிப்ரோக்கலாக மாறிடும். சரிங்களா? அப்போது 1386 இன்ட்டு 7/22 மாறும். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? இந்த பக்கம் 22/7 இருக்கிறது இந்த பக்கமாக வரும்போது ஈக்குவலுக்கு அப்புறமா வரும்போது தலைகீழாக மாறிடும். ஓகேவா? இப்போ நம்ம இதையும் கேன்சல் பண்ணலாம். நம்ம 11 டேபிளில் பண்ணால் இங்கே 2 வரும், இங்கே என்ன வரும் 1 அண்ட் தென்
126 வந்துருச்சு. மறுபடியும் நம்ம 2வால் கேன்சல் பண்ண முடியும். அப்போ உனக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 63 வருதுங்களா. அப்போது 63 × 7 இட் இஸ் நத்திங் பட் r² இஸ் ஈக்குவல் டு 441 வந்துருச்சு. அப்போ r² இஸ் ஈக்குவல் டு 441னா அப்போ r இஸ் ஈக்குவல் டு, இது ரொம்ப ஈஸி, ஸ்கொயர் நம்பர்ஸ்லாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்களா. அப்போ r இஸ் ஈக்குவல் டுனா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 441 இட் இஸ் 21 21 × 21 தான் 441. அப்போ உங்களுக்கு என்ன கிடச்சிருச்சு, r 21 சென்டிமீட்டர்னு கிடச்சிருச்சு. ஓகேவா. அவங்க இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்க, டயமீட்டர் கேட்டிருக்காங்களா. டிக்குரிய ஃபார்முலா என்னது, d இஸ் ஈக்குவல் டு 2r. அப்போ 2 × 21 இட் இஸ் 42 சென்டிமீட்டர். ஓகேங்களா. அப்போ நம்ம என்ன எழுதிடலாம், ரேடியஸ் ஆஃப் த, ஸோ அப்போ நம்ம என்ன எழுதிடலான்னு கேட்டிங்கன்னா ரேடியஸ் ஆஃப் த watered place, it is radius என்ன கண்டுபிடிச்சோம் நாம 21 centimeter. The same way diameter of the watered place அல்லது part. ஓகேங்களா. நாம இந்த நீர் தெளிக்கப்பட்ட பகுதி தானே கேட்டிருக்காங்க. it is 42 centimeter. ஓகேவா. it's very easy sum. No, this is the answer of the given sum. We will see the fourth sum given in the book. So fourth sum, the circumference of a circular park is 352 meter. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த பார்க். ஓகேங்களா. ஒரு வட்ட வடிவ பார்க் இருக்குது சரிங்களா. நம்மளாம் குழந்தைங்கள்லாம் பார்க் போவாங்க இல்லையா, அதோட சர்க்கம்ஃபரன்ஸ்னால் நமக்கு தெரியும், சுற்றளவு கொடுத்துட்டாங்க. அந்த பார்க்கோட சுற்றளவு 352 மீட்டர்னு கொடுத்துட்டு அதோட ஏரியா கேட்டிருக்காங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கொடுத்துருக்கிறத எழுதிக்குவோம். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ பார்க். ஓகேவா. என்ன கொடுத்துருக்காங்க, 352 மீட்டருங்களா. அப்போ இதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ரேடியா ஃபைன் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ஏரியாவுக்கு போக முடியும். சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு ஃபார்முலா என்ன, 2πr. 2πr இஸ் ஈக்குவல் டு 352. அப்போ r இஸ் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள், 2 × πன்ற இடத்துல 22/7 போடுங்க, இன்ட்டு r இஸ் ஈக்குவல் டு 352. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கலாம். இங்கே 352 இருக்குது, இங்கே இருக்கிறது அந்த பக்கம் அப்படியே என்னவா வரும்னு சொன்னால் தலைகீழாக வரும்னு சொன்னேன்னா, அப்போ இந்த 22/7 அந்த பக்கம் என்ன ஆகிடும், 7/22 ஆகிடும். இந்த பக்கம் 2வா இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது 1/2 ஆகிடும். ஓகேங்களா. புரியுதா உங்களுக்கு. இல்லைனா உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா இங்கே நீங்கள் மல்டிப்ளை கூட பண்ணிக்கலாம். 44/7 வரும், அப்போ தலைகீழாக வரும்போது இங்கே 7/44 வரும். ஓகேவா. இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். இதையும் நம்மளால் 11 டேபிளாக அடிக்க முடியும். அப்போ இங்கே 2 வரும், இங்கே 32 வரும். மறுபடியும் 2 அடிச்சோம்னா இங்கே என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 16 வருதுங்களா. அப்போ இதை மறுபடியும் அடிக்க முடியுது. அப்போ என்ன வருது, 8 வருது இல்லைங்களா. அப்போ 8 × 7 r இஸ் ஈக்குவல் டு 8 × 7 இட் இஸ் 56 மீட்டர். ஓகேவா. இப்போ நமக்கு ரேடியஸ் கிடச்சிருச்சு. அந்த பார்க்கோட ஆரம் எவ்வளவு, 56 மீட்டர் கிடச்சிச்சிங்களா. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஏரியா ஆஃப் த பார்க் போடுவோமா. ஸோ அப்போ ஏரியா ஆஃப் த பார்க் ஃபார்முலா என்னது, πr ஸ்கொயர் யூனிட்ஸா. அப்போது பைன்ற இடத்துல 22/7 × 56 × 56 மீட்டர் ஸ்கொயர். இது கேன்சல் பண்ணால் இங்கே என்ன வரும், 8 வரும். அதுக்கடுத்து 22 × 8 × 56 மீட்டர் ஸ்கொயர். இதை ப்ராடக்ட் பண்ணுவாங்களா. ஸோ இப்போது உங்களுக்கு ப்ராடக்ட் பண்ணால் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா 9856 மீட்டர் ஸ்கொயர். கொஸ்டினில் வந்து மீட்டர்னு கொடுத்துருக்கனால மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா. அப்போ திஸ் இஸ் த ஆன்சர், ஏரியா ஆஃப் த சர்க்குலர் பார்க். இதே தமிழ் எழுதுனீங்கன்னா என்னது, வட்ட வடிவ பார்க்கின் பரப்பளவு அப்படின்னு எழுதுவீங்க. பார்க் பூங்கா. ஓகேவா. தமிழில் பூங்கா. ஸோ பூங்காவின் பரப்பளவு வந்து என்ன வருது, 9856 மீட்டர் ஸ்கொயர். திஸ் இஸ் த ஆன்சர். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸை வச்சு ரேடியஸ் ஃபைன் பண்ணிடணும், அதுக்கப்புறமா தான் நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும், ஃபர்தராக வந்து ஏரியா ஃபைன் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ see the fifth sum given in the book. Fifth sum பாருங்க, in a grassland a sheep is tethered by a rope of length 4.9 meter. Find the maximum area that the sheep can graze. தமிழில் 4.9 மீட்டர் நீளமுள்ள ஒரு கயிற்றால் ஒரு ஆடு கட்டப்பட்டுள்ளது எனில் ஆடு மேயப்பட்ட அதிகபட்ச பகுதியின் பரப்பளவு கணக்கிடுங்கன்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு புரிஞ்சிச்சுங்களா. ஒரு மேபி சென்டரில் வந்து ஏதாவது ஒரு குச்சியாட்டு இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு கம்பாட்டம் நட்டு வச்சு அதில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆட்டை வந்து கயிற்றுல கட்டி விட்டுருக்காங்க சரிங்களா. அப்போ அந்த ஆட்டால் எப்படி போக முடியும் உங்களுக்கே தெரியும். அதனால் வந்து வட்டமாக தான் சுற்ற முடியும் இல்லைங்களா. அப்படி சுற்றும் போது அதனால் எவ்வளோ பகுதியை வந்து மேய முடியும், ஐ மீன் எவ்வளோ புல்லை வந்து அது சாப்பிட்ருக்கோம், அந்த புல் மேய்ந்த பகுதியின் பரப்பளவு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ சென்டரில் இப்படி இருக்குது கயிறு, ஐ மீன் அந்த குச்சி இருக்குது. அப்போ இந்த இடத்துல ரோப் வச்சு கட்டி விட்டுருக்காங்கன்னா என்ன பண்ணும், அந்த ஆடு இப்படி வட்டமாக தான் வந்து அதனால் என்ன பண்ண முடியும்,
மேய முடியும், புல் மேய முடியும் இல்லைங்களா, அந்த பகுதியோட பரப்பளவு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கொடுத்துருக்கிறத முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, அந்த கயிறோட நீளம் கொடுத்துருக்காங்களா. இப்போ உங்களுக்கு இதில் மீனிங் புரிஞ்சிச்சா? இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ புரியும். இப்போ வந்து இந்த சென்டர் பாயிண்ட்ல தான் வந்து அந்த ஆடை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஆடை கட்டி வச்சுக்க குச்சின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இருந்து அந்த ஆடு என்ன பண்ணுது, சுற்றிலும் புல்லை மேயுது. ஓகேவா? அப்போ இந்த பகுதியோட பரப்பளவு தான் கேட்டிருக்காங்க. இதை நான் ஏன் போட்டிருக்கேன்னு கேட்டிருக்கீங்கன்னா, அந்த மெஷர்மெண்ட் வந்து என்னது, ஆரமா விட்டமா சுற்றளவான்னு நமக்கு தெரியாது. அப்போ இந்த சென்டர் டு எட்ஜ், இங்கேருந்து இது வரைக்கும் தான் கயிறு போகும். அது இப்படி போனாலும் இங்கேருந்து இவ்வளோ தூரம் தான் கயிறு போகும் இல்லைங்களா, எந்த பக்கம் போனாலும் அப்படி தானே கயிறு போகும். அப்போ சென்டர் டு எட்ஜ் வரைக்கும் இருக்கிறது என்ன நம்ம என்ன சொல்லுவோம், ரேடியஸ்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதாவது கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் என்ன அர்த்தம், ஆரம்னு அர்த்தம். ஓகேவா? சென்டர்ல இருந்து நீங்க எந்த பகுதிக்கு போட்டீங்கன்னாலும் அதுக்கு பேர் என்னது, ஆரம். இதே ஹோலா வந்தாதான் அது பேர் விட்டம், டயமீட்டர். ஓகேவா? அப்ப நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் கொடுத்துருக்காங்கன்றது மீனிங். ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன எழுதிக்கலாம், சொல்யூஷன் ரோப் ஆஃப் த லென்த் ஆஃப் த ரோப் இல்லைங்களா, லென்த் ஆஃப் த ரோப், அதாவது என்ன அர்த்தம், ரேடியஸ்னு அர்த்தம். ஓகேவா? 4.9 மீட்டர். அவங்க கேட்டிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, ஏரியா தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஏரியா ஆஃப் த சர்க்கிள்னு முதல்ல நம்ம ஃபார்முலா எழுதிக்குவோம், πr ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ். கண்டிப்பாக எல்லா சம்க்கும் நீங்கள் ஃபார்முலா எழுதணும். ஓகேவா? இதெல்லாம் ஸ்டெப் மார்க் உண்டு, அதனால தான். ஓகேங்களா? அப்போ ஏரியா ஆஃப் த கிராஸ்டு பார்ட். ஓகேங்களா? ஏரியா ஆஃப் த கிராஸ்டு பார்ட். ஓகேவா? அப்போ பையன்ற இடத்துல 22/7 போட்டுக்குவோம். 4.9 இன்ட்டு 4.9 மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? இதை நம்மளால் கேன்சல் பண்ண முடியுமா? அப்போ இங்கே என்ன வருது, 0.7 வருமா. அப்போ 22 இன்ட்டு 0.7 இன்ட்டு 4.9 மீட்டர் ஸ்கொயர் நம்ம ப்ராடக்ட் பண்ணோன்னா அது எவ்வளோ ஏரியா வந்து அந்த புல்லு மேய்ஞ்சதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அப்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது, 75.46 மீட்டர் ஸ்கொயர். அப்போ இவ்வளோ ஏரியா தான் அது வந்து அந்த புல்லை மேய்ஞ்சிருக்கு. ஓகேங்களா? அதுதான் வந்து ஆன்சர், மேக்ஸிமம் ஏரியா தட் த ஷீப் கேன் கிராஸ். ஓகேங்களா? எஸ், ரொம்ப ஈஸியான சம் தான். இந்த பிக்சர் வச்சு நம்ம அதை ரேடியஸான்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ சிக்ஸ்த் சம் given in the book. ஸோ 6th sum பாருங்க, find the length of the rope by which a bull must be tethered in order that it may be able to graze an area of 2464 மீட்டர் ஸ்கொயர். தமிழ் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, கயிற்றால் கட்டப்பட்ட காளை மாடு 2464 மீட்டர் ஸ்கொயர் பரப்பளவு உள்ள பகுதியில் புல்லை மேய முடியுமெனில் அந்த கயிற்றின் நீளம் காண்க. இப்போ நம்ம முந்தின சம்மில் பார்த்தோம் இல்லைங்களா, இதே மாதிரி கான்செப்ட் தான். இங்கே பாருங்கள், இதே மாதிரி அந்த மாடை வந்து சென்டரில் கட்டி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அது என்ன பண்ணுது, இங்கேருந்து ஃபுல்லாக வந்து மேயுது. இந்த சம்மில் வந்து கயிற்றோட நீளத்தை கொடுத்துட்டு பரப்பளவு கேட்டாங்க. பட் 6th சம்மில் இது மேஞ்ச பரப்பளவை கொடுத்துட்டாங்க, ஏரியா கொடுத்துட்டாங்க, ஏரியா ஆஃப் த கிராஸ்டு பார்ட் கொடுத்துட்டு இந்த ரோப்போட லென்த் கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நாம் வந்து அந்த ரேடியஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ரேடியஸ் தான் வந்து அந்த லென்த் ஆஃப் த ரோப். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபிகர் வச்சு நம்ம இதையும் ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ நம்ம கொடுத்துருக்கிறதெல்லாம் எழுதலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஏரியா ஆஃப் த கிராஸ்டு பார்ட் இல்லைங்களா, கிராஸ்டு ஏரியா, ஏரியா ஆஃப் த கிராஸ்டு பார்ட். யார் அதை மேய்கிறாங்க, ஒரு மாடு. ஓகேங்களா? அங்கே முதல்ல ஆடு இருந்துச்சுல்ல, இந்த சம்மில் மாடு வந்திருக்கு, ஒரு காளை மாடு, ஒரு புல். ஓகேவா? ஸோ ஏரியா என்னது, 2464 மீட்டர் ஸ்கொயர் கேட்டாங்க. சரியா கொடுத்துட்டாங்க. அவங்க கேட்டிருக்கிறது என்னது, லென்த் ஆஃப் த ரோப். லென்த் ஆஃப் த ரோப்னா என்னது, லென்த் ஆஃப் த ரோப்புன்றது தான் வந்து R. ஓகேங்களா? இப்போ நாம் இந்த மீட்டர் தான் வந்து ஃபைன் பண்ணணும், வாட் இஸ் இட்னு. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியுமா, ஜஸ்ட் ரைட் த ஃபார்முலா. ஏரியா ஆஃப் த சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு πr ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ். அப்போது நம்ம எப்போ போல் அப்ளை பண்ணலாம், பைன்ற இடத்துல 22/7 இன்ட்டு R ஸ்கொயர் தான் நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது, இஸ் ஈக்குவல் டு 2464 மீட்டர் ஸ்கொயர். அப்போ இந்த R ஸ்கொயரை இந்த பக்கமே வச்சுக்கணும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எப்பவுமே லெஃப்ட் சைடே வச்சுக்கணும். 2464, இது வந்து அந்த பக்கம் வரும்போது என்ன ஆகிடும், 7/22. ஓகேங்களா? ஸோ இங்கேயும் பாருங்கள், நம்மளால் கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். 11 டேபிளில் இங்கே 2 வரும், இங்கே வருதுங்களா, 2 வரும். மறுபடியும் போட்டிங்கன்னா
26னா 2 and then 4னா 4 224னு வருது சரிங்களா. இப்போ நம்மளால மறுபடியும் ஒரு தடவை கேன்சல் பண்ண முடியும். அப்படி பண்ணீங்கன்னா 112 வருதா, அப்போ 112 into 7, அப்போ ப்ராடக்ட் பண்ணால் 14 1 8 7. ஸோ அப்போ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 784னா அப்போ ஆர் என்ன போடுவீங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 784ங்களா. அப்போ அதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு கேட்டிங்கன்னா 28 into 28 தான் வந்து 784 ஓகேங்களா. அப்போ நமக்கு என்ன கிடச்சிச்சு, ரேடியஸ் கிடச்சிருச்சா, இட்ஸ் நத்திங் பட் லென்த் ஆஃப் த ரோப். therefore length of the rope is equal to 28 என்ன யூனிட்ஸ் மீட்டர். திஸ் இஸ் த ஆன்சர் ஆஃப் த கிவன் சம் ஓகேங்களா. எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி. ரேடியஸ் கொடுத்து ஏரியா ஃபைண்ட் பண்ணா பையார் ஸ்கொயர் அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். இதே வந்து ஏரியா கொடுத்து ரேடியஸ்னா இந்த மாதிரி போடுவோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு போடுவோம் ஓகேங்களா. தட்ஸ் ஆல். திஸ் இஸ் த ஆன்சர் ஆஃப் த கிவன் சம் ஓகேங்களா. ஓகே, see the next sum given in the book. ஸோ 7th sum பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லலிதா வாண்ட்ஸ் டு பை a round carpet of radius 63 cm for her hall. Find the area that will be covered by the carpet. லலிதா தன் வீட்டு வரவேற்பறைக்கு 63 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவ விரிப்பை வாங்க விரும்பினார். அந்த விரிப்பால் அடைபடும் பரப்பளவு காண்க ஓகேங்களா. கார்பெட் இருக்கு இல்லைங்களா. ஸோ இவ்வளோ தூரம் வாங்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா அப்போ இது என்ன ஆகும், அந்த கார்பெட் இந்த இடத்துல விரிச்சாங்கன்னா அந்த அடியில் இருக்க ஏரியா தானே கவர் ஆகும். அந்த ஏரியா தான் கேட்டிருக்காங்க. கார்பெட் வந்து எவ்வளோ கவர் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. அப்படின்னா என்ன, ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, ஏரியா கேட்டிருக்காங்க, அவ்வளோதான் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ரேடியஸ் ஆஃப் த கார்பெட் கொடுத்துருக்கிறது எழுதிக்கலாம். radius of the carpet is equal to 63 cm ஓகேவா. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போறோம், ஏரியா ஆஃப் த கார்பெட் கவர்ட் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கலாம். எல்லா சம்முக்கும் கண்டிப்பா நீங்க ஃபார்முலா எழுதணும். ஏரியா ஆஃப் த சர்க்கிள் பை ஆர் ஸ்கொயர் யூனிட்ஸ் ஓகேங்களா. இப்போ நம்ம கொஸ்டினுக்கு எழுதிடுவோம். என்ன எழுதி கொடுத்துருக்காங்க, ஏரியா தட் வில் பி கவர்ட் பை த கார்பெட்டுங்களா. அப்போ area of the covered part by the carpet அல்லது area of the carpet போட்டாலும் ஓகே தான் ஓகேங்களா. ஸோ அப்போ பையன்ற இடத்துல என்ன போடுவீங்க, 22/7 போடுவீங்க. ஆறுன்றது 63 into 63 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கண்டிப்பாக போட்டுக்கணும் ஓகேங்களா. அப்போ இதை கேன்சல் பண்ண முடியும் இல்லையா, என்ன வரும் 9 வரும். அப்போ 22 into 9 into 63 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதோட ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, 12,474 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஓகேங்களா. இவ்வளோ ஏரியா தான் வந்து அந்த கார்பெட்டால் கவர் ஆகிருக்கிற பகுதி ஓகேங்களா. தட்ஸ் ஆல். திஸ் இஸ் த ஆன்சர் ஆஃப் த கிவன் சம். ஸோ see the 8th sum given in the book. ஸோ 8th sum பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, தேன்மொழி வாண்ட்ஸ் டு லெவல் ஹேர் சர்க்குலர் ஃப்ளவர் கார்டன் whose diameter is 49 meter at the rate of rupees 150 per meter square. Find the cost of leveling ஓகேங்களா. தமிழ் புக்கில் என்ன இருக்கு, லலிதா 49 மீட்டர் விட்டமுள்ள வட்ட வடிவ பூந்தோட்டத்தை தேன்மொழி சீரமைக்க விரும்பினாள். 1 சதுர மீட்டருக்கு ரூபாய் 150 வீதம் செலவாகும் எனில் மொத்த செலவு தொகையை கணக்கிடுக ஓகேங்களா. தேன்மொழின்ற பொண்ணு என்ன பண்றா, அவ ஒரு ஃப்ளவர் கார்டன் ஒரு பூந்தோட்டம் இருக்குது, அது வட்ட வடிவத்தில் இருக்குது சரிங்களா. அதை வந்து அவள் என்ன பண்ணுறா, ஏதோ சீர் செய்ய நினைக்கிறா, ஏதோ சம்திங் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது எவ்வளோ பண்ணுறாங்களோ அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது. ஏன்னா இதில் நம்ம எப்படி க்ளூ கண்டுபிடிக்கணும் ஏரியா ஃபைன் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீட்டர் ஸ்கொயர்ன்ற வேர்ட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அந்த மீட்டர் ஸ்கொயர்னா என்ன அர்த்தம், நம்ம ஏரியா ஃபைன் பண்ண போகிறோம்னு அர்த்தம் ஓகேவா. அப்போ ஏரியா ஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு 150 rupeesனா அப்போ எவ்வளோ ஆகுன்னு ஃபைன் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம முதல்ல கொடுத்துருக்கிறது எழுதுவோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ரேடியஸ் கொடுக்கல, டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதான் நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டிய விஷயம். அப்போ டயமீட்டர் ஆஃப் த கார்டன் இல்லைங்களா, டயமீட்டர் ஆஃப் த சர்க்குலர் கார்டன் இல்லை ஃப்ளவர் கார்டன் என்ன வேணால் எழுதலாம். சர்க்குலர் கார்டன் என்ன கிடச்சிருக்கு, 49 மீட்டர். நாம் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ரேடியஸ் ஃபைண்ட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும் இல்லைங்களா. அப்போ ரேடியஸ்னா 49/2. இங்கே நான் அப்படியே என்ன பண்ணிக்கிறேன், டெசிமலாக மாற்றாமல் அப்படியே வச்சுக்கிறேன் சரிங்களா. ஸோ ஃபார்முலா எழுதுங்க. ஏரியா ஆஃப் த சர்க்கிள், வாட் இஸ் த ஃபார்முலா, பை ஆர் ஸ்கொயர் யூனிட்ஸ் ஓகேங்களா. அப்போது ஏரியா ஆஃப் த
ஃப்ளார் கார்டன் இல்லைங்களா, இல்லைனா ஏரியா ஆஃப் த கார்டன், சர்க்குலர் கார்டன். பையின்ற இடத்துல 22/7 போடுவீங்க, ஆறுன்ற இடத்துல 49/2 இன்ட்டு 49/2 ஓகேங்களா. ஆர் ஸ்கொயர்னா 2 டைம்ஸ் போடணும் ஓகேவா. ஸோ அப்போது 7ஆல் அடிச்சிங்கன்னா இங்கே என்ன வரும், 7 வரும் இல்லைங்களா. இங்கேயும் 2 அடிச்சிங்கன்னா இங்கே 11 வரும், இங்கே மட்டும் அப்படியே இருக்குது. அப்போது 11. இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்ன பண்ணுறேன்னா இதையும் அடிச்சிட்றேன். அப்போ என்ன வரும், 5.5 வரும் இல்லைங்களா. அப்போது 5.5 இன்ட்டு 7 இன்ட்டு 49. இதை ப்ராடக்ட் பண்ண நமக்கு என்ன கிடச்சிரும், ஏரியா ஆஃப் த சர்க்குலர் கார்டன் கிடச்சிருங்களா. ஸோ இதை ப்ராடக்ட் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது, 1886.5. இங்கே நாம் மீட்டர் ஸ்கொயர் அதை கரெக்டாக போடணும் சரிங்களா. இது கிடச்சிச்சு. இது வந்து ஏரியா ஆஃப் த சர்க்குலர் கார்டன் ஓகேவா. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, காஸ்ட் ஆஃப் லெவலிங் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அப்போது காஸ்ட் ஆஃப் லெவலிங் பர் மீட்டர் ஸ்கொயர் அதை எழுதணும் நாம். காஸ்ட் ஆஃப் லெவலிங் பர் மீட்டர் ஸ்கொயர், அதாவது ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளவு, ₹150 ஓகேங்களா. அப்போது காஸ்ட் ஆஃப் லெவலிங் 1886.5 மீட்டர் ஸ்கொயர்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், சிம்பிளி ஒன்றை கொடுத்துட்டு நிறைய கேட்டாங்கனால என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம் இல்லைங்களா. அப்போது 1886.5 மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு ₹150. இதை நம்ம ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, ₹2,82,975 கிடைக்குது சரிங்களா. ஸோ ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு ₹150. அப்போது 1886.5 ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோ வருதுன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் நம்ம 150ஆல் என்ன பண்ணியிருக்கோம், மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா ₹2,82,985 925. ஸோ ₹2,82,975 ஓகேங்களா. தட்ஸ் ஆல். See the 9th sum given in the book. ஸோ 9th sum பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the floor of the circular swimming pool whose radius is 7 meter has to be cemented at the rate of ₹18 per meter square. Find the total cost of cementing the floor. தமிழ் புக்கில் 7 மீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவ நீச்சல் குளத்தின் தளத்திற்கு சிமெண்ட் பூச சதுர மீட்டருக்கு ₹18 செலவாகிறது எனில் மொத்த செலவு தொகையை கணக்கிடுக ஓகேங்களா. ஒரு நீச்சல் குளம் இருக்குது, வட்ட வடிவத்தில் இருக்குது சரிங்களா. அதோட தரைத்தளத்துக்கு என்ன பண்ணுறாங்க, ஏதோ டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சிமெண்ட் பூச போகிறாங்க சரிங்களா. ஸோ அப்போது இங்கேயும் வந்து நம்ம என்ன ஃபைன் பண்ண போகிறோன்றது எதை பொறுத்து இருக்குது, இங்கே மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்தா என்ன அர்த்தம், நம்ம ஏரியா ஃபைன் பண்ண போகிறோம்னு அர்த்தம் சரிங்களா. இதுதான் க்ளூ. இதே வந்து வெறுமனே மீட்டர்னு கொடுத்தா சர்க்கம்ஃபரன்ஸாக கூட இருக்கலாம் ஓகேவா. அப்போ அந்த ஏரியா ஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதோட மல்டிப்ளை பண்ணணும் அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத எழுதுவோம். என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் ஆஃப் த ஸ்விம்மிங் பூலுங்களா, ரேடியஸ் ஆஃப் த ஸ்விம்மிங் பூல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 7 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க ஓகேவா. ஸோ நம்ம என்ன ஃபைன் பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஏரியா ஃபைன் பண்ண போகிறோம் இல்லைங்களா. அந்த மீட்டர் ஸ்கொயராக என்ன அர்த்தம், இட்ஸ் நத்திங் பட் ஏரியா. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கலாம். ஏரியா ஆஃப் த சர்க்கிள், வாட் இஸ் த ஃபார்முலா, πr ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ் ஓகேவா. இப்போ நாம் சம்மில் கொடுத்துருக்கிறது எழுதணும். அப்போ என்ன பண்ண போகிறோம், ஏரியா ஆஃப் த சிமெண்டட் ஏரியான்னு எழுதினாலும் சரி, இல்லை ஸ்விம்மிங் பூல்னு எழுதினாலும் சரி, இல்லைனா ஏரியா ஆஃப் த ஃப்ளோர்னு எழுதினாலும் சரி சரிங்களா. ஸோ அப்போது ஏரியா ஆஃப் த பூல் என்ன போடுவீங்கன்னு கேட்டிங்கன்னா 22/7 இன்ட்டு 7 இன்ட்டு 7 மீட்டர் ஸ்கொயர்னு போடுவீங்களா. இதுவும் கேன்சல் ஆகிடுமா. அப்போது இங்கே 7ஆல் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 7 2s are 14 1, அப்போ 154 மீட்டர் ஸ்கொயர்னு கிடச்சிது ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங், இது ஃபென்சிங்கா இல்லை காஸ்ட் ஆஃப் சிமெண்டிங் இல்லையா. அப்போது காஸ்ட் ஆஃப் சிமெண்டிங் பர் மீட்டர் ஸ்கொயர் என்ன கொடுத்துருக்காங்க, ₹18 ஓகேவா. அப்போது காஸ்ட் ஆஃப் சிமெண்டிங் த ஃப்ளோர் ஓகேங்களா. அது எவ்வளவு 154. அப்போது 154 மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு ₹18 ஓகேங்களா. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது, ரெண்டையும் நீங்கள் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா ₹2772 ஓகேங்களா.
ஸோ அந்த ஸ்விம்மிங் பூலோட தரைத்தளம் வந்து எவ்வளோ இருக்குது ஏரியா 154 மீட்டர் ஸ்கொயர் இருக்குது ஓகேவா. அதை அவங்க என்ன பண்ணுறாங்க சிமெண்ட் பூசுகிறாங்க. 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 18 ரூபானா அப்போ 154 மீட்டர் ஸ்கொயருக்கு சிம்பிளி ஆர் ப்ராடக்டிங் மல்டிப்ளை பண்ணுறீங்க. அப்போ என்ன கிடையாது உங்களுக்கு rupees 2772 ஓகேங்களா. தட்ஸ் ஆல் ஓகேவா. ஸோ நம்ம இந்த எக்ஸசைஸ் 2.2ல இருக்கிற எல்லா சம்ஸுமே வந்து பார்த்துட்டோம் ஓகேங்களா. ஓகே ஸோ இதில் ஒன் வேர்டு இருக்குது, நான் அப்படியே ஓரலாகவே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் சம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபைண்ட் த ரைட் த ஃபார்முலா டு ஃபைண்ட் த சர்க்குலர் ஏரியா ஓகேங்களா. அதாவது வட்டத்தோட பரப்பளவு காண்றதுக்கு சூத்திரம் கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா we know that pi r square சதுர அலகுகள்னு வரும் இல்லைங்களா. செகண்ட் என்னென்னு 11th சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வட்டத்தோட பரப்பளவுக்கும் அதன் அரை வட்டத்தின் பரப்பளவிற்கும் இடையே உள்ள விகிதம் ஓகேங்களா. ஒரு வட்டம்னா ஃபுல்லாக இருக்கும், அரை வட்டம்னா அதில் பாதியாக இருக்கும் ஓகேங்களா. அப்போ என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 2:1 அப்படின்னு சொல்லி போடுவோம். அதோட ஆன்சர் என்னது அதில் பாதி 1/2 அப்படின்னு என்ன வரும் 2:1 அப்படின்னு வரும். அடுத்து 12th சம் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து n அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ சர்க்குலர் ஏரியா ஏரியா ஆஃப் த சர்க்கிள்னு கேட்டிருக்காங்களா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஃபார்முலா வந்து pi r ஸ்கொயர். இந்த இடத்துல ஆறுன்ற இடத்துல n இருந்தால் அப்போ என்ன அர்த்தம் pi n ஸ்கொயர் அவ்வளோதான் ஓகேங்களா. இது வந்து எதுக்கு அந்த 12th சம்முக்கு ஓகேவா. 12th சம்முக்கு ஆறுன்ற இடத்துல n போடுறோம். அப்போ pi n ஸ்கொயர் சதுர அலகுகள் இல்லைனா ஸ்கொயர் யூனிட்ஸ் ஓகேங்களா. ஸோ இதில் இந்த எக்ஸசைஸ் 2.2 நம்ம எல்லா சம்ஸுமே பார்த்துட்டோம் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்ன டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க ஓகேங்களா. இதுக்கு முந்தின எக்ஸசைஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். நம்மளோட களிப்பூட்டும் கணிதம் சேனலுக்கு கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய், டேக் கேர். வி வில் see the next exercise in the next video. Bye.